கல்விகள் ஆய்வுகளுடைய நிகழ்த்தப்பட்டு இந்த தருணத்திலே தலைமை உரையாக ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம் என்றிருக்கிறேன். நமது ஊரிலே இந்த அரபிக் கல்லூரி 3 ஆண்டுகளுக்கு முன்னால் துவங்க வேண்டும் என்ற எல்லோரும் விருப்பத்திற்கின்ற இந்த அரபிக் கல்லூரி துவங்கப்பட்டு ஆரம்பத்தில் ஒரு சிலர் சேர்ந்து பிறகு 100க்கு மேல் மாணவிகள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பட்டமளிப்பு விழா, முதலாம் பட்டமளிப்பு விழா இந்த நல்ல நாளிலே நாம் ரஜினிகாந்த் மாவட்டத்திலே இன்று நடத்தி கொண்டிருக்கிற சுகாமெல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கின்ற போது அது நாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம். மார்க்க கல்வி என்பது உலக கல்வியை விட மிகவும் மேலானது. ஏனென்று சொன்னால் நீங்கள் டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம். ஆனால் அல்லாஹ்விடத்திலே மறுமை நாளிலே நீங்கள் கேள்வி கேட்கப்படும் போது நீ டாக்டரா இன்ஜினியரா என்று கேள்வி கிடையாது. நீ செய்த நல்ல அமல்கள் என்ன, நீ செய்த நல்ல காரியங்கள் என்ன, நீ இந்த உலகத்திற்கு கொண்டாடியது என்கிற போது உண்மையிலேயே நாம் நிச்சயம் பெருமைப்பட வேண்டும். இந்த கல்லூரி நமது ஊருக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்று. ஏனென்றால் சுற்று வட்டாரத்திலே கூட பட்டப்படிப்பு, ஆலிமா படிப்பு போன்றவற்றை சொல்லிக் கொடுக்கின்ற அரபிக் கல்லூரிகளை பள்ளிவாசல் ஓர் உரைமுறை ஜமா சார்பாக ஒரு கல்லூரியை நாம் நிறுவியிருக்கிறோம், நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையிலேயே அதை கண்டு நாம் நிச்சயம் திருப்தி அடைவது மட்டுமல்ல, பெருமைப்படவும் வேண்டும். நமக்கு இந்த கல்லூரியுடைய அனைத்து செலவுகளையும் ஏற்பதற்கு அல்லாஹ் கொடுத்த வரம் என்று சொல்ல வேண்டும். தீனா இப்ராஹிம் ஷா ராவுத்தர் அவர்கள், காலம் சென்ற தீனா இப்ராஹிம் ஷா ராவுத்தர் அவர்கள் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இந்த அறிஞ பெருமக்களை காலத்தினுடைய நன்மை கருதி சிறிய சிறிய முறைகளாக ஏற்ற வேண்டும் என்று கூறி முதல்வராக எஸ்கேஎஸ் அமீர் நகர் பாக்கவி ஹஜரத் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على سيدنا وسندنا وشفيعنا ومرشدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله على النبي محمد صلى الله عليه وسلم اذكروا خاتم اللذات صدق الله العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. மரியாதைக்குரிய அவர்களே, இந்த சபையிலே பட்டம் வழங்கி சிறப்புரை வழங்க இருக்கக்கூடிய என்னுடைய உஸ்தாதும் நமது கொடிக்கார்பாளையம் மதரசா மத்தலபுல் ஹைராத்தினுடைய 12 காலமாக பேராசிரியராக, முதல்வராக,
பணியாற்றி இங்கு இப்போது பட்டம் பெறும் பெண்களுக்கு பட்டம் வழங்க இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் முகமது யாசின் பாக்கவி ஹசரத் அவர்கள், அதே போல திருவாரூர் பெரிய பள்ளியினுடைய மஸ்ஜித் ஃபிர்தௌஸினுடைய தலைமை இமாம் மரியாதைக்குரிய முஹிபுல்லா ஷா, அதே போல குடிவளத்தினுடைய தலைமை இமாம் மரியாதைக்குரிய மௌலவி முகமது அலி ஜின்னா உலவி, அதே போல அடியக்கமங்கலம் அந்த பள்ளிவாசல் பெரிய பள்ளிவாசலினுடைய தலைமை இமாம் மரியாதைக்குரிய முகமது ஹுசைன் தாவூதி, ஆர்வம் எடுத்து செயல்படக்கூடிய மரியாதைக்குரிய கொடிக்கால்பாளையத்தை சேர்ந்த வாத்தியார் என்று அழைக்கப்படக்கூடிய ஷேக் முகமது அவர்களே, இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகளே, இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெருமக்களே, பாய்மார்களே, தாய்மார்களே, நான் அதிக நேரம் பேச விரும்பவில்லை. காரணம், இன்னும் 1 மணி நேரத்தில் 5 பேர் பெரும் உலமாக்கள் பேசி முடிக்க வேண்டும். நேரம் கருதி சுருக்கமாக முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் விளங்கும் ஆற்றலை நம் அனைவருக்கும் தருவானார். இந்த பட்டமளிப்பு விழா எதற்கு? இப்படி ஒரு மதரசா எதற்கு? அதற்கு ஒரு முஅல்லிமா, அதற்கு ஒரு உஸ்தாத், அதற்கு ஒரு நிர்வாகம், அதற்கு செலவுகள், பாடத்திட்டங்கள், சிலபஸ் எல்லாம் இருக்கிறது. எதற்கு? அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் இருக்கட்டும் நடாத்தப்படுகிறது என்பதில் சந்தேகமில்லை. இவ்வுலக கல்வி பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிகாம், எம்காம், பிபிஏ, எம்பிஏ இதை போல படிப்புகள், இதை போல இந்த ஆலிமா பட்டம், ஆலிம் பட்டம். ஆலிமா என்றால் ஃபீமேல், ஆலிம் என்றால் மேல். அது ஆண்பால், இது பெண்பால். முடிந்தது. மரியாதைக்குரிய பெரியவர்கள் நன்றாக கவனியுங்கள். இதெல்லாம் எதற்கு இதை பார்க்க முடியும்? அப்படி இருந்தாலே பள்ளிவாசலை கட்ட முடியும், வீடுகளை கட்ட முடியும், தர்மங்கள் கொடுக்க முடியும். உலக படிப்பு அவசியம்தான். மரியாதைக்குரிய நாட்டாமி அவர்கள் அதை விட ஒரு படி மேலே சிறப்பு என்று சொன்னார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் மார்க்க படிப்பு படித்தவர்களுக்கு தக்வா இருக்க வேண்டும். தக்வா என்றால் என்ன? இறையச்சம் இருக்க வேண்டும். இருந்தால் அவர் கண்ணியமானவர். அவர் படித்தார், ஆனால் தக்வா இல்லை, இறையச்சம் இல்லை, அது வேஸ்ட். படிப்புக்கு மட்டும் மரியாதை இல்லை, படித்த கல்வியை அப்படியே வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். கற்க கசடர கருப்பவை கற்ற பின் நிற்காதற்கு தக. இதுக்கு அர்த்தம் தேவையில்லை, இது சாதாரண திருக்குறள். கற்க கசடர, கசடு இல்லாமல், பிசை இல்லாமல், அழுக்கு இல்லாமல் முழுமையாக தெளிவாக கற்றுக்கோ. கற்க கசடர, இந்த உலக கல்வியா இருக்கட்டும், மறுமை கல்வியா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரியே, கற்க கசடர கற்பவை கற்ற பின் எதை கற்க வேண்டுமோ அந்த சிலபஸை முடித்த பிறகு நிற்க, கற்றபடி நீ நடக்க வேண்டும், பிறரை நடக்க தூண்ட வேண்டும். அதுதான் மார்க்கம், அதுதான் மார்க்கத்துடைய நோக்கம். அந்த வாழ்க்கை வந்தால் நாம் சிறந்தவர்கள். இவ்வுலகம் மறு உலகம் எல்லா நிலையிலும். இது இல்லை, ஒன்றும் இல்லை. செலவு வேஸ்டா போயிடும். மரியாதைக்குரியவர்களே, எனவே எதுவாக இருந்தாலும் சரியே, குறிப்பாக மார்க்க கல்விக்கு நாம் அவசியம் கொடுக்க வேண்டும், அதை கற்க வேண்டும், கற்பதிலே ஆர்வம் காட்ட வேண்டும், அதற்காக முயற்சிக்க வேண்டும், ஆலோசனை கொடுக்க வேண்டும், அதற்கு நல்ல ஒரு சிறந்த நிலைகளை நாம் உருவாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். மரியாதைக்குரியவர்களே, ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கின்றேன். லுக்மான் மிகப்பெரிய அறிவாளி மட்டுமல்ல, இங்கே உட்கார்ந்திருப்போர் எல்லோரும் அறிவாளிகள் தான். அதையும் கடந்து ஒரு நிலை இருக்கிறது. நுட்பத்திற்கு சொந்தக்காரர், ஹிக்மத், நுட்பமான அறிவுக்கு சொந்தக்காரர் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், வலக்கது ஆத்தைனா லுக்மானல் ஹிக்மா. நம் புறத்திலிருந்து நுட்பமான அறிவை லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்வார். குர்ஆனிலே லுக்மான் என்ற சூறாவிலே சொல்வார்.
நன்றாக கவனியுங்கள். அந்த லுக்மான், அதாவது லட்சத்தில் ஒரு ஆளுக்கு தான் அந்த ஹிக்மத் இருக்கும். லட்சத்தில் உங்களுக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து தன்னுடைய மகனை நோக்கி சொன்னார்கள். தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய அருமை மகனை, என்னுடைய அருமை மகனை, நான் உனக்கு 2 விஷயத்தை சொல்கிறேன், இன்னும் 2 விஷயத்தை சொல்கிறேன். 4 விஷயத்தை சொன்னாங்க. 2 விஷயத்தை ஒருபோதும் மறக்காதே, இன்னும் 2 விஷயத்தை உடனே மறந்துவிட்டு. மறக்காதே, don't forget do this. இந்த 2 விஷயத்தை மறக்காதே. எது அது? ஃபர்ஸ்ட், அல்லாஹ்வை மறக்காதே. நீ ஆலிமா இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, முபல்லிகாவா இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, அல்லாஹ்வை மறக்காதே. இதுதான் இஸ்லாத்தின் நோக்கம், குர்ஆனின் நோக்கம், ரசூலின் நோக்கம், அல்லாஹ்வின் நோக்கம். அல்லாஹ்வை மறக்காதே, ஒருபோதும் அல்லாஹ்வை மறக்காதே. தனியாக இருந்தாலும், எல்லோருக்கு மத்தியில் இருந்தாலும், ரகசியமாக பரகசியமாக, எந்த நிலையில், உயர்ந்த நிலையில், தாழ்ந்த நிலையில், யாராக இருந்தாலும் சரியே, அல்லாஹ்வை மறக்காதே. ஒன்று. இரண்டாவது சொன்னார்கள், மௌத்தை இறந்தே ஆக வேண்டும். இது அல்லாஹ் சொல்லி தெரிய தேவையில்லை, அன்றாட வாழ்க்கையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரியவர்களே, மௌத்தை பார்த்து பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, அதை மறந்துவிடவும் கூடாது. அப்படி மறக்காமல் இருந்தால்தான் நான் உள்ள போன வேற மாதிரி போயிடும், டைம் எடுக்கிறோம். அதான் நான் முடிச்சிடறேன். அறிவாளிகளுக்கு சில செய்தி போதும். 2 விஷயத்தை மறக்காதே. ஒன்று அல்லாஹ், 2வது மரணம். மரணத்தை மறக்காமல் இருந்தால் தான் நான் நல்ல மனிதனாக வாழ முடியும். மரணம் மட்டும் உனக்கு இல்லை என்றால் முடிக்கிற வேகமாக பேச்சு முடிய போது இன்ஷா அல்லாஹ். 2வது சொன்னார்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என்ன சொன்னார்கள்? உடனே மறந்து விடுங்கள். என்ன தெரியுமா? 2வது, அது என்னிடத்தில் கூட இல்லை, அதிகமான ஆலிம்களிடத்திலே பஞ்சமாக இருக்கும். எங்கே பெரியவர்கள் எல்லோரும் இருப்பது கஷ்டம். அல்லாஹ் அதற்கு நாங்கள் சொல்லி இஷ்டத்தை கொடுக்க வேண்டும். என்ன தெரியுமா? பிறர் உனக்கு கொடுத்த இன்னலை, கஷ்டத்தை, தொல்லையை மறந்துவிடும். பிறர் உனக்கு கொடுத்த தொல்லை இருக்கல்லவா, அதை மறந்துவிடு. குற்றம் பாருங்கள், சுற்றம் இல்லை, மஹல்லா இல்லை, மரியாதை இல்லை, எதுவும் இல்லை. அல்லாஹ் நமக்கு விளக்கு பாக்கியத்தை கொடுப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் وعلى آله وأصحابه أجمعين أما بعد. قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عليما صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم كن عالما أو متعلما أو ناصرا ولا تكن رابعا كما قال رسول الله صلى الله عليه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் நம்மை எல்லாம் படைத்து பாதுகாத்து நம்மவர்களுக்கு எல்லா வகையான அருட்கொடைகளை வழங்கி நம்முடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கின்ற அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமான் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்கள், உண்மை தோழர்கள், நண்பர்கள் தேசத்தோடு வாழ வேண்டும் என்பதாக ஆர்வமாக எனக்கு தாங்களுக்கும் உபதேசம் செய்து வருகின்றேன். நல்ல ஒரு அவை, 41 ஆலிமாக்கள் பட்டம் பெறுகின்ற ஒரு மேலான அவை. அந்த அவைக்கு தலைமை தாங்கியிருக்கக்கூடிய நம்முடைய ஜமாத் தலைவர் அவர்களே, பட்டம் அளித்து ஆசி உரை வழங்க இருக்கின்ற எங்களுடைய திருவாரூர் வட்டாரத்தினுடைய கௌரவ தலைவர் மரியாதைக்குரிய யாசின் ஹசரத் அவர்களே மற்றும் நிர்வாக பெருமக்களே, இந்த பள்ளியினுடைய இமாம்களே, நிஅமத் பாக்கியங்களையும் தந்து அருள் புரிவானார்கள்.
வாழ்கின்ற பொழுது ஈமானோடு வாழ்ந்து அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. கண்ணியத்துக்குரியவர்கள, உலகத்திலே மிக மேலான அவை இந்த அவைதான். உலகத்திலே மிக மேலான ஒரு அவை, மேலான ஒரு மஜ்லிஸ், மேலான ஒரு கூட்டம் இந்த கூட்டம்தான். என்ன விழா என்று சொன்னால், ஒரு 10 ஆலிமாக்கள் தான் பட்டம் வாங்குவார்கள் என்றுதான் உள்ளபடியே நினைத்திருந்தேன். அவர்கள் வந்த பொழுது கேட்டேன், எத்தனை பேர் பட்டம் பெறுகிறார்கள் என்று கேட்டேன். 41 ஆலிமாக்கள் என்று சொன்னார்கள். உள்ளபடியே ஆச்சரியப்பட்டேன், மகிழ்ச்சி அடைந்தேன், துவா செய்தேன். கணியக்கூடியவங்கள, இது சாதாரண வேலை அல்ல, இது சாதாரண நினைச்சாங்க. அதனால தான் சொன்னேன், இந்த அவை மேலான அவை, மிக சிறப்பான ஒரு அவை, கண்ணியமான ஒரு அவை. இதற்கு ஒரு ஈடான ஒரு அவை எதுவுமே கிடையாது. பெண்கள் மதரசா ஆரம்பித்து 4 ஆண்டு தான் ஆகிவிட்டது. 4 ஆண்டுகளில் 41 ஆலிமாக்கள் பட்டம் பெறுகிறார்கள் என்பது இது சாதாரண செய்தி அல்ல. இந்த மதரசாவை, இந்த பெண்கள் மதரசாவை முறையாக திட்டமிட்டு நடத்தினால் மட்டுமே இது சாத்தியம், இல்லை என்றால் சாத்தியம் அல்ல. உள்ளபடியே கொடிக்கால் பாளையத்தில் பல திட்டங்களை நான் பார்த்து வருகிறேன், கேள்விப்பட்டு வருகிறேன். இன்று காலையிலோட அந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டேன். இமாம்களுக்கு 4 வீடுகளை கண்ணியமான முறையில் ஊருடைய முக்கியமான தெருக்களில், அந்த காலத்தில் சொல்வார்கள், இப்பொழுது கிடையாது, யார் தப்பா நடக்கிறாங்க, அந்த பள்ளியில தொழு வைக்கிற இமாமுடைய வீடு அதையும் சீக்கிரம் கண்டுபிடிச்சாலும். பள்ளி ரொம்ப உயரமா இருக்கும், உள்ளதுலேயே ரொம்ப டாப்பா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது உண்மையில் உள்ளபடியே மஸ்ஜித் நம்முடைய வீடுகளை விட ஊர்ல மிக மேலான இடம் அல்லாஹ்வுடைய இல்லம், உயர்வா இருக்கு, கண்டுபிடிச்சிடலாம். ஆக ரொம்ப சாதாரணமா இருந்தா அது இமாமுடைய வீடு. ஆக ஒரு சாதாரணமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருப்பீங்க என்று சொல்லி அதை கொடுத்தார்கள் என்று சொன்னால் அது இமாமுடைய வீடு. அதையும் ரொம்ப ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தது, இப்பொழுது நன்றாக இருக்கிறது எல்லாமே. வரும் வழியில முக்கியமான ஒரு தெருவில் 4 வீடுகள் கட்டப்பட்டு வக்ஃபு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் அனைவர்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் தங்க குடியிருக்க அல்லாஹ் வைப்பானாக. இந்த ஊர்ல பெரும் செல்வத்தையும் பெரும் வரக்கத்தையும் அல்லாஹ் வழங்குவானாக. நாம் கேள்விப்பட்ட வகையில, பார்த்த வகையில பல நல்ல திட்டங்களை கொடிக்கால் பாளையத்தில் செயல்படுத்தி முக்கியமான திட்டம் இந்த மதரசா. சாதாரண விஷயம் அல்ல இந்த மதரசாவுடைய திட்டம். கணியத்துக்குரியவர்களை, அறிஞர்களாக கல்வி அறிவு உடையவர்களாக நாம் உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய சமுதாயத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சந்ததிகளை அறிவாளிகளாக, கல்வி அறிவு உடையவர்களாக நாம் உருவாக்கிவிட்டு சென்று விட்டால் நம்முடைய மன்னரை ஒளிமயமாக ஆகிவிடும் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். கணியத்துக்குரியவர்களை, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த ஆர்வம் வர வேண்டும். இந்த லிஸ்ட்ல நம்ம ஏதாவது ஒரு லிஸ்ட்ல போய் ஐக்கியமாயிரும். கணியத்துக்குரியவர்களை, இங்க வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நான் என் முதல் கொண்டு ஏதாவது ஒரு தகுதியில போய் நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும். நிறைவுக்கு வருகிறேன் என்று சொன்னால் சுருக்கமான நேரம், எல்லோருடைய நேரத்தை எடுத்துக்கொண்டால் அது சரியா வராது. இந்த ஹதீஸோடு நான் நிறைவு செய்கிறேன். கணியத்துக்குரியவர்களை, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குன் ஆலிமன் அவ் முத்தஅல்லிமன் அவ் நாசிரன் வலா தகும் ராபியா. 3 கூட்டத்தை குறிப்பிட்டு சொன்னார்கள். இந்த 3 கூட்டத்தில் ஏதாவது ஒரு கூட்டமாக நீ ஆகிவிடு, 4வது நபராக நீ ஆகிவிட வேண்டாம். நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கோம், எந்த வகையில இருக்கான்னு நம்ம ஒவ்வொருவரும் தனித்தனியாக சிந்தித்துக் கொள்ள வேண்டியது. அப்படி ஏதாவது ஒரு லிஸ்ட்ல இல்லை என்று சொன்னால் எதிரையாவது சேர்ந்து கொள்வது. உன் ஆலிமன், நீ அறிஞனாக இரு. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நீ அறிஞனாக இரு, ஆலிமாக இரு. குர்ஆன் ஹதீஸினுடைய அந்த கல்வியை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் உள்ளவனாக இரு, அறிஞனாக இரு. அவ் முத்தஅல்லிமன், அல்லது அறிஞர்களிடத்துல கேட்டு அந்த கல்வியை, இதற்கு என்ன சட்டம், ஒரு வராசத், ஒரு சொத்து சம்பந்தமான ஒரு சட்டம் தெரியவில்லையா, இதற்கு என்ன சட்டம் என்று அறிஞர்களிடத்தில் கேட்டு அமல் செய்யும். 2 கூட்டமாச்சா. 3வது அவ் நாசிரன், அல்லது தீனுடைய கல்விக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவியாளனாக இரு.
வலா தக்கும் ராபியா, நான்காவது நபராக இருக்க வேண்டாம். ஆலிமாவும் இல்லை, முத்தஅல்லிம் என்று சொல்லக்கூடிய கேட்டு இல்ம கேட்டு கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய மனிதனாகவும் இல்லை, மார்க்க கல்விக்கு எந்த உதவியும் இல்லை, அப்படி வாழ்வது நான்காவது நபருடைய அடையாளம். அப்படி இருக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த கல்வி கியாமத் நாள் வரை இதனுடைய நன்மை, இதை உருவாக்குவதற்கு யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அத்தனை நபர்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய கூட்டத்தில் நம் எல்லோரையும் சேர்த்து வைப்பானாக. நம்முடைய மறுமை வாழ்க்கையை உயர்வான நல் வாழ்க்கையாக ஆக்கியார் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ஜாமியா மஸ்ஜித் திருவாரூருடைய இமாம் அவர்கள் மௌலானா மௌல்வி அல் ஹாஃபிஸ் ஓ முஹிபுல்லாஹ் ஷா உலவி ஹஜ்ரத் அவர்கள் உரையாற்றுவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ காத்தமின் நபிய்யீன் சய்யிதுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله. لا يدخل النار من كان في قلبه مثقال ذرة من إيمان أو كما قال عليه الصلاة والسلام. رب العالمين الله سبحانه وتعالى தீனை பரப்புகின்ற, மார்க்கத்தை பிற மக்களுக்கு எத்தி வைக்கின்ற ஆலிமா சன்னது வழங்கக்கூடிய விழாக்களை நாம் அமர்ந்திருக்கின்றோம். ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆனிலே நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லி காமிப்பான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்க என்ன செஞ்சீங்க? அல்லாஹ்வை பயந்து வாழுங்கள். ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை எப்படி பயப்பட வேண்டுமோ, அல்லாஹ்வை எப்படி பயப்பட வேண்டுமோ அந்த முறையில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் செய்ய வேண்டாம், மரணம் அடைந்துவிட வேண்டாம், மௌத்தாய் போய்விட வேண்டாம். ஈமானை இழந்தவர்களாக, ஈமானை விட்டவர்களாக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? மரணத்தை விட வேண்டாம் என்று சொல்லி காமிக்கின்றான். என்ன ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? இரவு நேரத்தில் முஃமினா படுக்கைக்கு போறான், காலையில் எழுந்திருக்கின்ற பொழுது ஏதோ ஒரு செயலை செய்து, ஏதோ ஒரு பாவமான காரியத்தை செய்து, ஏதோ ஒரு குற்றத்தை செய்து அவன் விடிய காலை சந்திக்கின்ற பொழுது, எழுகின்ற பொழுது காபிரா என்ன செய்திருக்கின்றான். அதே போன்று காலை நேரங்களில் மூமினா இருந்து கொண்டு இரவு நேரத்தில் படுக்கைக்கு செல்கின்ற பொழுது ஏதாவது ஒரு குறைகளை செய்து, ஏதாவது ஒரு பாவங்களை செய்து, ஏதாவது ஒரு குற்றங்களை செய்து நினைஞ்சிருந்தான், காபிரா நினைஞ்சிருந்தான், மரணிச்சு போயிருந்தான் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஒரு மூமின் மூமினாகவே பிறந்து, மூமினாகவே வாழ்ந்து, மூமினாகவே மரணிப்பான் என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதம் கிடையாது. ஒரு மூமின் மூமினாகவே பிறந்து, மூமினாகவே வாழ்ந்து, மூமினாகவே மரணிப்பான் என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதம் கிடையாது என்பதைத்தான் அல்லாஹ் திருமறையில் சொல்லி காமிக்கின்றான். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமாகவே தவிர மரணம் அடைந்து விடாதீர்கள், ஈமானை இழந்தவர்களாக நீங்கள் மௌத்தை அடைஞ்சிடாதீர்கள் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். எண்ணத்திற்குரியவர்களே, நம்ம ஏன் இந்த செய்தியை சொல்றோம்னு சொன்னா, இந்த ஈமான் இருக்கா இல்லையா, இந்த ஈமான் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு தௌஃபீக், மிகப்பெரிய ஒரு பாக்கியம். யாருக்கு அல்லாஹ் ஈமான் நசீபை நாடுகின்றானோ அவனுக்கு அல்லாஹ்வை ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கின்றான்.
அதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காமிக்கின்றான், ஒமா கான லி நஃப்ஸின் அன் துக்மில இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியை தவிர எந்த ஒரு ஆத்மாவும் ஈமானை பெற்றுக்கொள்ள முடியாது. ஈமான் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் குர்ஆனில். இன்னைக்கு நமக்கு அந்த ஈமானுடைய மகத்துவம் தெரியாத காரணத்தினால ஈமானுடைய அந்த தாற்பயத்தை நாம் சரியான முறையில் நாம் விலை போய்விட்டு இருக்காங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நிறுத்தப்பட்டிருந்துச்சு. பெண்கள் ஈமானுடைய மகத்துவத்தை தாற்பயத்தை விளங்கி செயல்பட்டார்கள். அதன் மூலமாக இரு உலகத்தில் வெற்றியும் அடைந்தார்கள் என்ற வரலாற்றை நாம் வரலாற்றில் பார்க்கிறோமா இல்லையா? ரசூலுல்லாஹ் மேராஜி போறாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் மேராஜி போகின்ற பொழுது பைத்துல் முகத்தஸ்ல இருந்து ஒரு நறுமணம் வருது. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜிப்ரீலே என்ன நறுமணம் அது? நறுமண பூமியிலிருந்து வருது, என்ன நறுமணம் அப்படின்னு கேட்கும் பொழுது சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்வாங்க, அழகான ஒரு சம்பவத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி தர. என்ன தெரியுமா? அந்த வாடை, அந்த நறுமணம் எங்கிருந்து வருது தெரியுமா யா ரசூலுல்லாஹ்? மாஷிதா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், மாஷிதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவர்களுடைய பிள்ளைகளுடைய கபரிலிருந்து வரக்கூடிய அந்த நறுமணத்தை தான் நாயகமே நீங்க என்ன செய்யறீங்க, நுகர்றீங்கன்னு சொல்றாங்க. யார்? ஜிப்ரீல் சொல்றாங்க. சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வையும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஜிப்ரீல் கற்றுக் கொடுத்தாங்க. என்ன தெரியுமா சொல்லித்தாங்க? என்ன தெரியுமா? அந்த மாஷிதா ஃபிரௌனுடைய சபையில என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஃபிரௌனுடைய பெண் குழந்தைகளுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா தலை சீவுற வேலை அவங்களுக்கு வேலை. ஃபிரௌனுடைய அவையில் அவங்க என்ன வேலை? மாஷிதா அவர்களுக்கு என்ன வேலை? தலை சீவுற வேலை. அப்படி தலை சீவிடும் பொழுது சீப்பு கீழே விழுந்துருச்சு. சீப்பு கீழே விழுந்த உடனே அந்த மாஷிதா ரலியல்லாஹு என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அந்த சீப்பை பிஸ்மி சொல்லி எடுக்கிறாங்க. பிஸ்மில்லாஹ் சொல்லி என்ன செய்றாங்க? எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கின்ற பொழுது அந்த பிஸ்மில்லாஹ் சொன்னதற்கு பின்னால அந்த ஃபிரௌனுடைய மகள் கேட்கிறான், பிஸ்மில்லாஹ் சொன்னிய அது என் அத்தா தானே? என்னுடைய அத்தா ஃபிரௌன் தானே? அப்படின்னு கேட்கும் பொழுது மாஷிதா சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? ரப்பி ரப்பி ஒரு ரப்புக்கே ரப்பி அபீக்கே அல்லாஹ், உன்னுடைய ரப்பு என்னுடைய ரப்பு, உன்னுடைய தந்தையினுடைய ரப்பு அல்லாஹ் என சொன்ன, உன்னுடைய அத்தவனான சீல சொல்லலாம் சொல்றாங்க. இந்த செய்தியை போய் ஃபிரௌன்ட்ட சொல்லிட்டா அந்த பெண்ணு. மாஷிதா வந்து சீப்பு கீழே விழுந்துச்சு. எடுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் சொன்னா, அல்லாஹ் எதை சொல்லுகின்றானோ, ரசூலுல்லாஹ் எதை சொல்லுகின்றார்களோ அதை எடுத்து செயல்படுத்த வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் சொல்லி காமிக்கின்றது, இஸ்லாம் விரும்புகின்றது, ரசூலுல்லாஹ் விரும்புறாங்க, அல்லாஹ் விரும்புகின்றான். இப்படி நம்முடைய வாழ்க்கையை ஈமான் ஒரு பிரகாசமான வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு என்ன செய்கின்றான்? இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி, இம்மைக்கும் மறுமைக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை, அந்த மன்னருடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான்? சுபிச்சமான பரக்கத்தான வாழ்க்கை அல்லாஹ் தருகின்றான். கண்ணியத்திற்குரிய அருமையான ஆலிமா பெருமக்களை, உங்களின் மூலமாக 41 ஆலிமாக்கள் உங்களின் மூலமாக ஒவ்வொரு ஊரிலும் 41,000 மாஷிதாக்கள் உருவாக வேண்டும். ஈமானில் உறுதி உள்ளவர்களாக உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் வளர்த்திடுங்கள். நீங்கள் வளருங்கள், உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் வளர்த்திடுங்கள். அதே போன்று உங்களுடைய கணவன்மார்களுடைய ஈமானை நீங்கள் செய்ய பாதுகாக்கின்ற செயல்கள் நீங்கள் என்ன செய்யுங்க? ஈடுபடுங்க. இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் என்ன செய்வான்? எல்லா விதமான நற்பலன் அல்லாஹ் செய்வான், கொடுப்பான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மறையின் நசீப் அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவிலே வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு நம்முடைய உயிர் பிரிகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவை நம்முடைய நாவு மனிதர்களாக அல்லாஹ் நம்முடைய உயிரை ஆன்மாவை கைப்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. صلى على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: بسم الله يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. وقال النبي صلى الله عليه وسلم:
طلب العلم فريضة على كل مسلم. ஆலிமா பட்டம் அளித்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது முதன்கண் சலாத்தை தெரிவித்தவராக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சிறப்பான ஒரு மஜ்லிஸிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். 41 ஆலிமா பட்டம் பெறக்கூடிய ஒரு விழாவில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். சரி, மருகுமான எனது உஸ்தாத் சுலைமான் பாக்கவி அவர்களும் சரி, அதிகமான உலமா பெருமக்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இங்கு ஓதிய ஆலிமுகள் மிக பெரும் ஆலிமுகளாக, பேச்சு திறன் உள்ளவர்களாக, எழுத்து ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கக்கூடிய நிலைமைகளை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கம்பம் பீர் முகமது என்று சொல்லுவார்கள், மிகப்பெரிய ஆலிம், வானிலை பேச்சாளர் என்று சொல்லுவார்கள் மலேசியாவில். அப்படிப்பட்ட அந்த எழுத்தாற்றலில் சிந்தனை பீர் முகமது என்பதாக சிந்தனை என்று ஒரு பத்திரிகை வருகின்றது. அதிலே ஆசிரியராக அவர்தான் நடத்தக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் சிந்தனை பீர் முகமது என்பதில் இருக்கின்றார்கள். இஸ்வான் மதரசா, அல்லாஹ் இதை திறம்பட நடத்துவதற்கு அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும். அன்புக்குரியவர்களே, கல்வியினுடைய நோக்கத்தை பற்றி, கல்வியினுடைய சிறப்பை பற்றி வந்திருக்கக்கூடிய ஆளுமைகள் பேசினார்கள். அதிலும் வல்ல ரஹ்மான் கல்வியை பற்றி என்ன சொல்கின்றார் என்பதாக அருமறையாம் திருமுறையிலே நாம் பார்க்கின்ற பொழுது அவசியம் கற்றே ஆக வேண்டும் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இங்கு ஒன்றை சொல்ல வேண்டும். ஹஸரத் அவர்கள் சொன்னார்கள், பெண்களுடைய நிலைமை இன்றைக்கு எவ்வாறு இருக்கின்றது என்பதை. ஒவ்வொரு முஸ்லீமும் கல்வியை கற்பார்களேயானால் ஒழுக்க சீலர்களாக அந்த பெண் பிள்ளைகளை மாத்திரம் நாம் சொல்லிவிட முடியாது. பெற்றோர்களுக்கும் கடமை இருக்கின்றது. பெற்றோர்கள் அவர்களுக்கு சரியான முறையிலே கல்வியை போதிக்கக்கூடியவர்களாக, போதிப்பதற்கு அனுப்பக்கூடியவர்களாக இருப்பார்களேயானால் அந்த குழந்தை இப்படி வீணாக ஆகியிருக்க மாட்டார். அந்த குழந்தை வீணாக ஆகியிருக்க மாட்டாள். கல்வியின் மூலமாக தன்னை சீர்படுத்தக்கூடியவளாக அந்த குழந்தை ஆகியிருப்பாள். ஆக பெற்றோர்கள் மீது தவறு இருக்கின்றது. பெற்றோர்கள் இதுபோன்று மதரசாவுக்கு மார்க்க கல்விதானே என்று நாம் அசால்ட்டாக இருந்து விடுகின்றோம். அந்த கல்வி எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு கல்வியாக இருக்கின்றது, அந்த கல்விக்கு எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். தலைவர் அவர்கள் சொன்னார்கள், சீனா சொன்னார்கள். அன்புக்குரியவர்களை காரணங்களை பார்க்கின்ற பொழுது, அன்றைய அரபுலகத்திலிருந்து சீனா செல்ல வேண்டும் என்று சொன்னால் தொலைதூரம் பயணம் செல்ல வேண்டும். பாதைகள் சரியாக இருக்காது. கரடுமுரடான பாதைகளை கடந்து தொலைதூரம் பயணம் செய்து கல்வி அங்கு இருக்குமையானால் அந்த கல்வியை நீ கற்றுக்கொள் என்பதாக சீனாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் குறிப்பிட்டு சொல்லி இருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அன்புக்கினியவர்களே, அதே போன்று இன்னொன்றையும் சொல்லுகின்றார்கள். சீனா தேசத்தை கேட்டார்கள். உடனே அந்த மனிதர் சொன்னார், எனது அடிமையை நான் அமர்த்தி விட்டு வந்திருக்கின்றேன் என்பதாக சொன்னார். எனது அடிமையை நான் எனது பதவியை அமர்த்தி விட்டு வந்திருக்கின்றேன் என்பதாக சொன்னார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கேட்டார்கள், என்ன உனது அடிமையை, ஒரு அடிமையை உனது பதவியிலே அமர்த்தி விட்டு வந்திருக்கின்றாயா என்பதாக கேட்ட பொழுது அந்த அதிகாரி சொன்னார், அந்த அடிமை எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், மார்க்க ஞானம் உள்ளவராக இருக்கின்றார், மார்க்க அறிவு உள்ளவராக இருக்கின்றார், மார்க்கத்தில் உண்டான சட்ட திட்டங்களை அவர் நல்ல முறையில் அறிந்தவராக இருக்கின்றார். எனவேதான் அவரை நான் எனது பதவியிலே அமர்த்தி விட்டு வந்தேன் என்பதாக அந்த அதிகாரி சொன்னதும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், இந்த கல்வியின் மூலமாக அல்லாஹ் ஒரு மனிதனை உயர்த்த முடியும், ஒரு மனிதனை தாழ்த்த முடியும் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அந்த தோழர்களிடத்தில் சொல்லி காட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்கினியவர்களை இப்படி வல்ல ரஹ்மான் சொல்லுவது போன்று
கல்வியாளர்களை நாம் உயர்த்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அவர்களுக்கு அந்தஸ்தை வழங்குவோம், அவர்களுக்கு உயர்வை நாம் கொடுப்போம் என்பதாக வல்ல ரஹ்மான் சொல்லியிருக்கின்றானே, அதற்கு ஒப்ப கல்விமான்கள் இருக்கின்றார்கள். கல்விமான்கள் சென்றமிடமெல்லாம் சிறப்போடு இருப்பார்கள் என்பதற்கு இதைவிட இன்னும் அதிகமாக ஆதாரங்கள் ஹதீஸ்கள் இருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கல்வி கற்கக்கூடியவர்களாக இருந்து ஹஸ்ரத் அவர்கள் சொன்னது போன்று கல்விமான்களாக இருந்தால் மாத்திரம் போதாது, அந்த கல்வியை பயன்படுத்தக்கூடியவர்களாக, அந்த கல்வியை இபாதத்திலே பயன்படுத்தக்கூடியவர்களாக, தக்வாவுடையவர்களாக இருந்து கல்வியை பிரயோஜனமாக பயன்படுத்தி நாளை மறுமையிலே வல்ல ரஹ்மானுடைய அனைத்து விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அவர்களும் நாமும் ஆவதற்குண்டான ஒரு வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நாம் எல்லோருக்கும் கொடுத்தள்ள வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு எனதுரையை நிறைவு செய்கின்றேன். வாஹர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அத்தனை உள்ளங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் பேரன் புரிவானாக என்று அவனை வேண்டி ஒரு சில வார்த்தைகள் அவனுக்கு அழகி வரத்தில் ஆட தத்தீரா. இந்த பக்கத்தில் கேட்கிற முதலில் அருளப்பட்ட இறைவசனம் என்ன? மகளிர் பக்கம் முதல் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். இக்கரால் பிஸ்மிரப்பிக்கல் நதிய சாலம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஓதுவீராக என்று சொன்னதற்கு பிறகு அதை எப்படி உணரணும் என்று சொல்லி காட்டுகிறான். அவ்வளவு அவனுக்கு அழகி வரத்திலே குர்ஆன தத்தீரா. இந்த குர்ஆனை தெளிவாகவும் நிறுத்தி ஓதுவீராக. அப்போ அந்த குர்ஆனை ஓதுவதற்கு கற்றுக்கொண்டு வளமாகவும் நலமாகவும் வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து ஒரு சில வார்த்தைகளை முடிக்கிறேன். நிர்வாகத்திற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் பாலிப்பானார். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அந்த உலக கல்வியினுடைய முக்கியத்தை போக்கி இந்த தீன் கல்வியை தேர்ந்தெடுத்துக் கொண்ட இந்த தீன் வழி மகளிர் அணிக்கு இந்த 41 பேருக்கு எல்லாம் எல்லா நலன்களும் அளிக்க வேண்டுமாய் வேண்டி கொடுக்கிறேன். அன்பானவர்களே, மாசத்திற்கு உரியவர்களே, இந்த ஒரு சேவைக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்கள், ஆசிரியர்கள், கல்லூரி நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் எல்லாம் அல்லாஹ் பெருந்தன்மையை பெறுவார்கள். இந்த பணியை தொய்வில்லாமல் இன்னும் சிறப்பாக நடைபெற நம் எல்லோருக்கும் ஊக்கம், ஆக்கம், ஆதரவு, உதவி தந்து உதவக்கூடிய எண்ணத்தை நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. ஆமீன். அன்பானவர்களே, ஒரு அறிவியல் வரலாறு சொல்லி எனக்கு உரையை முடிக்கிறேன். அவர் வெளியிலிருந்து அவருடைய தந்தை அந்த நேரத்தில் அவர் வழிபாடுகளில் ஈடுபட்டு வழிபாடுகளை செய்து பிரார்த்தனைகள் செய்து கொண்டிருந்தார். அப்போ அந்த பார்ப்போன இளைஞர் கேட்டால், அப்பா நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன செய்தீர்கள்?
நான் வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டேன், பிரார்த்தனை செய்தேன். யாரிடம் பிரார்த்தனை செய்தீர்கள்? இறைவனிடம் பிரார்த்தனை செய்தேன். அவர் பார்த்துருக்கீங்களா? ஒரு ரெண்டு இல்லை, அதுக்கு வேற என்னமோ இருந்துச்சு. என்ன நம்மளாம் கையில் இருக்குது, கையில் எல்லாத்தையும் இருக்குது. அந்த ரேடியோவை கண்டுபிடித்தால் மார்க்கோடி விஞ்ஞானி. அவன் அந்த ரேடியோவை கண்டுபிடித்து சாதனை பண்ணி உலக மக்களுக்கு கொடுத்ததுக்கு பிறகு அவனுக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தது. அந்த பாராட்டு விழாவில் அவன் ஏற்புரை தந்தான். என்ன சொன்னான்னா, எனது அல்லது என்னால் உருவாக்கப்பட்ட இந்த சாதனை உலக மக்கள் சொன்னது என்னவென்றால், அவன் தந்தையிடம் என்னங்க கேட்டான், என்ன கேட்டான், தொலைவில் இருக்கிறவனுக்கு கேட்குமான்னு கேட்டான். அந்த ஏற்புரையிலே அவன் சொன்னான், நான் கண்டுபிடித்த இந்த சாதனை, என்னால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சாதனையை கொண்டு நான் எனது தந்தையிடம் கேட்ட கேள்விக்கு கேட்கக்கூடிய சக்தியை நான் படைத்த இந்த சாதனைக்கு உருவாக்கிய சாதனைக்கு என்னை உருவாக்கிய இறைவன் இந்த சாதனை இல்லாமல் அவருடைய பிரார்த்தனையை கேட்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லாஹு சமீஉன் பஸீர். என்னங்க அர்த்தம்? வல்லாஹு சமீஉன் பஸீர். அல்லாஹ் யாவற்றையும் கேட்பவன், யாவற்றையும் பார்ப்பவன். அப்ப அவன் மார்க்கவனை கண்டுபிடிச்சது கேட்கறதுக்கு மட்டும் இல்லை, அவனுக்கு அந்த புத்தி வந்துருச்சு, ஆன்மீகத்தில் அவன் பற்றுதல் உண்டாயிடுச்சு. ஆனால் இப்போ டிவியில ரெண்டையும் பார்க்கணும், கேட்கிறான், பார்க்கலாம். இந்த ஒரு சாதனையை நமக்கு முன்னாடி வச்சிருக்கிற இதாக டிவியை விட இன்னும் மோசம். கையில் இருக்கிற காலத்தில் அந்த அரபு மக்கள் இறையை மறுத்தார்கள். கொடுத்து இறைவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படி நடக்கக்கூடிய கேட்டு பதில் சொல்லி இங்கே 2-3 கேள்விகளை கேட்டார்கள். இப்போது நமது மாணவி இப்பொழுது இந்த தாமுடைய முக்கிய நிகழ்வான சனது கொடுக்கக்கூடிய நிகழ்வு தொடங்குகிறது. சனதினை வழங்குவதற்காக வேண்டி எங்களுடைய ஆசான் ஹஸ்ரத் கிப்லா அவர்களை கேட்டுக்கொள்வதோடு சனது வாங்கக்கூடிய பெண்மணிகளுடைய பெயரை வாசித்து அவர்களின் சார்பாக வாங்கக்கூடிய அவர்களுடைய வீட்டுடையவர்களுடைய அண்ணனோ அக்காவோ தம்பியோ கணவரோ அவர்களுடைய பெயரை வாசிக்கும் போது இங்கே அவர்கள் வந்து ஹஸ்ரத் அவர்களுடைய கரங்களால் இங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய குடும்பத்தில் 2 பிரிவான 2 விதமான பாடப்பிரிவுகள். ஒன்று முபல்லிகா 3 வருஷ கோர்ஸ், 2 வருஷ கோர்ஸ் முஅல்லமா. இப்போ இருக்கிறதுலேயே 3 வருஷம் நம்முடைய மதரசாவில் படித்து மதரசாவிலேயே முதலாவது மாணவியாக வந்திருக்கக்கூடிய சலாவுத்தீன் அவர்களுடைய மகள் எஸ் ரோஷுமா ஆலிமா எஸ் ரோஷுமா முபல்லிகா அவர்களின் சார்பாக ஏ சலாவுத்தீன் அவர்கள் வந்து இந்த சனதை பெற்றுக் கொள்கிறார்கள். நாரே தக்பீர்.
அடுத்து ஆலிமா நூருல் ஃபர்ஹானா முபல்லிகா அவர்களின் சார்பாக அவர்களுடைய தந்தை முகமது சலீம் அவர்களை அழைக்கின்றனர். நாரே தக்பீர். அடுத்து நஜ்மா பர்வீன் அவர்களின் சார்பாக அவங்களுடைய கணவர் வெளிநாட்டிலிருந்து எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க அவங்களுடைய சகோதரராக இருந்து என்ன செஞ்சிருங்க, இந்த சனதை உங்க கையினால வாங்கிடுங்க அது வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. அதன் காரணமாக நாம் என்ன செஞ்சுக்கிறோம், நஜ்மா பர்வீன் அவர்களுடைய சார்பாக பெற்றுக்கொள்கிறோம். சென்ற ஆண்டு பட்டமளிப்பு விழா நடத்தணும் அப்படின்னு இருந்தோம். கொரோனா காலகட்டம்னால நடத்த முடியல. அதனால சென்ற ஆண்டு மல்லமா 2 ஆண்டு கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு இப்ப ஆரம்பமாக பட்டம் வழங்கப்படுகின்றது. அதில் முதல் மாணவியாக எஸ் சுமையா ஆலிமா எஸ் சுமையா முஅல்லமா அவர்களின் சார்பாக அவர்களுடைய மாமனார் ஹாஜா மீன் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார். அவர்களுடைய கணவர் சதாம் ஹுசைன் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார். நாரே தக்பீர். அடுத்து ஆலிமா மதீனா பீவி முஅல்லமா அவர்களின் சார்பாக அவர்களுடைய கணவர் சையது ஹாஜா அலாவுதீன் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள். நாரே தக்பீர். அடுத்து தௌலத் நிஷா ஆலிமா தௌலத் நிஷா முஅல்லமா அவர்களின் சார்பாக அவர்களுடைய கணவர் ஹாஜா பஹ்ருதீன் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள். ஹாஜா பஹ்ருதீன். அடுத்து ஆலிமா மைதின் ஹாஜிரா முஅல்லமா திருவாரூர் அவர்களின் சார்பாக அவர்களுடைய தந்தை ஹாஜா முகமது சாதிக் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்கின்றார்கள். நாரே தக்பீர். அடுத்து ஆலிமா நிஷான் பேகம் முஅல்லமா அவர்களின் சார்பாக நாரே தக்பீர். அடுத்து ஆலிமா சுல்தானி அம்மா சாபு முஅல்லமா கொடிநகர் அவர்களின் சார்பாக அவர்கள் நாரே தக்பீர். அந்த பக்கம் திரும்ப. அடுத்து ஆலிமா ஹுசைன் பீவி முஅல்லமா அவர்களின் சார்பாக அவர்களுடைய கணவர் நூருல் மஜீத் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்கின்றார்கள். நாரே தக்பீர். அடுத்து ஆலிமா ஷாஃபி சுல்தானா பேகம் முஅல்லமா அவர்களின் சார்பாக அவர்களுடைய தாயார் ஹபீப் அம்மா அவர்கள் சனதை பெற்றுக் கொள்கின்றார்கள். பொறுமையாக நாரே தக்பீர். முஅல்லமா அவர்களின் சார்பாக அவர்களுடைய கணவர் முகமது அலி அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள். ஆபிஷாபான். நாரே தக்பீர். அடுத்து ஆலிமா பத்ருல் சாபிரா முஅல்லமா அவர்களின் சார்பாக அவர்களுடைய மாமா முகமது ஃபிர்தௌஸ் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள். நாரே தக்பீர். அடுத்து ஆலிமா ரஜபுன் ஆயிஷா முஅல்லமா அவர்களின் சார்பாக அவர்களின் சகோதரர் அல்மு அஹ்ருதீன் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள். நாரே தக்பீர். அடுத்து ஆலிமா ஷாதம் ஃபரீதா முஅல்லமா அவர்களின் சார்பாக அவர்களுடைய பேரர் ஆஷிப் அஹ்மத் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள். நாரே தக்பீர். அடுத்து ஆலிமா ஜாஃபர் நாச்சியா முஅல்லமா அவர்களின் சார்பாக அவர்களின் மகன் முகமது ஷேக் ராஷித் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள். நாரே தக்பீர்.
ஆலிமா குதுபியா பேகம் முஅல்லமா அவர்களின் சார்பாக அவர்களுடைய கணவர் ஷாஜஹான் அவர்கள் சனது பெற்றுக் கொள்வார்கள். நாரே தக்பீர். அடுத்து ஆலிமா ராபியா பேகம் முஅல்லமா அவர்களின் சார்பாக அவர்களுடைய கணவர் ராஜா நஜ்முதீன் அவர்கள் சனது பெற்றுக் கொள்வார்கள். ராஜா நஜ்முதீன். நாரே தக்பீர். அடுத்து ஆலிமா ஹஜ்ஜினிசா முஅல்லமா அவர்களின் சார்பாக அவர்களின் சகோதரர் முகமது ஷைபுத்தீன் அவர்கள் சனது பெற்றுக் கொள்வார்கள். நாரே தக்பீர். அடுத்து இந்த ஆண்டு முஅல்லமா பட்டம் பெறும் மாணவி, இந்த ஆண்டு முடித்து கோர்ஸ் முடித்து பட்டம் பெறும் மாணவி. அதில் முதலாவது மாணவியாக ஆலிமா ரிஃபாயா நஸ்ரீன் முஅல்லமா அவர்களின் சார்பாக அவர்கள் அண்ணன் முகமது அர்ஷத் அவர்களை சனது பெற அழைக்கின்றனர். நாரே தக்பீர். அடுத்து ஆலிமா எஸ் சலாமா முஅல்லமா அவர்களின் சார்பாக முகமது அடுத்து ஆலிமா ஜாசிரா அஃப்னா முஅல்லமா அவர்களின் சார்பாக அவர்களுடைய தந்தை முகமது நிஅமத்துல்லா அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள். நாரே தக்பீர். அடுத்து ஆலிமா நாதிரா பானு முஅல்லமா அவர்களின் தந்தை முகமது யூசுப் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள். நாரே தக்பீர். அடுத்து ஆலிமா நஜீபா முஅல்லமா அவர்களின் சார்பாக அவர்களின் தந்தை சலாஹுத்தீன் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள். நாரே தக்பீர். ஆலிமா ரிஸ்வானா நஸ்ரீன் அவர்கள் முஅல்லமா அவர்களின் சார்பாக அவர்களின் அப்பா அப்துல் கரீம் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள். நாரே தக்பீர். ஆலிமா ஹாஃபிதா சப்ரீன் முஅல்லமா அவர்களின் சார்பாக அவர்களின் கணவர் நசருத்தீன் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள். அவர்களுடைய பாட்டியார் அவங்க சனதை பெற்று. நாரே தக்பீர். ஆலிமா மெர்சினா முஅல்லமா அவர்களின் சார்பாக அவர்களின் தந்தை அமானுல்லா அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள். நாரே தக்பீர். அடுத்து ஆலிமா ஜே ஃபஹீமா முஅல்லமா அவர்களின் சார்பாக அவர்களுடைய மாமா சஃப்ரித் சுஹைல் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள். நாரே தக்பீர். அடுத்து ஆலிமா தஸ்லீமா நஸ்ரீன் முஅல்லமா அவர்களின் சார்பாக அவர்களின் தந்தை ஜாஃபர் ஷேக் அலாவுத்தீன் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள். நாரே தக்பீர். அடுத்து ஆலிமா முர்ஷிதா நஸ்ரீன் முஅல்லமா அவர்களின் சார்பாக அவர்களின் பெரிய தந்தை அப்துல் காதர் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள். நாரே தக்பீர். அடுத்து ஆலிமா சுமையா சஃப்ரீன் முஅல்லமா அவர்களின் சார்பாக அவர்களின் தந்தை ஷேக் முஜீபுர் ரஹ்மான் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள். நாரே தக்பீர். அடுத்து ஆலிமா மரீஃபா முஅல்லமா அவர்களின் சார்பாக அவர்களுடைய சிறிய தந்தை நூருல் அமீன் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள். நாரே தக்பீர். அடுத்து ஆலிமா ஜீனத் ஃபர்மீன் முஅல்லமா அவர்களின் சார்பாக அவர்களின் தந்தை தாஜுதீன் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள். நாரே தக்பீர். அடுத்து ஆலிமா ஹலிமா
தஸ்லீம் முஅல்லமா அவர்களின் சார்பாக அவர்களுடைய தம்பி முகமது யூசுப்தீன் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள். நாரே தக்பீர். அடுத்து ஆலிமா ஃபாத்திமா தாஹிரா முஅல்லமா அவர்களின் சார்பாக அவர்களுடைய தந்தை முகமது ஸைனுத்தீன் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள். நாரே தக்பீர். அடுத்து ஆலிமா ஜவானா தஸ்லீம் முஅல்லமா அவர்களின் சார்பாக அவர்களுடைய தந்தை ஜாஹிர் ஹுசைன் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள். நாரே தக்பீர். அடுத்து ஆலிமா மின்ஹா முஅல்லமா அவர்களின் சார்பாக அவர்களுடைய தந்தை கமாலுத்தீன் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள். நாரே தக்பீர். அடுத்து ஆலிமா ரிஸ்வானா அஃப்ரீன் முஅல்லமா அவர்களின் சார்பாக அவர்களின் தந்தை ஹாஜா ஹமீதுல்லா அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள். நாரே தக்பீர். அடுத்து ஆலிமா சுல்தானா தஸ்லீமா முஅல்லமா அவர்களின் சார்பாக அவர்களின் தந்தை ஷேக் தாவூத் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள். நாரே தக்பீர். அடுத்து ஆலிமா ஆயிஷா சித்திகா முஅல்லமா அவர்களின் சார்பாக அவர்களுடைய பெரிய தந்தை ஷபீர் அஹ்மத் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள். நாரே தக்பீர். அல்ஹம்துலில்லாஹ். சனது கொடுக்கும் நிகழ்வு, அதைத் தொடர்ந்து பரிசளிக்கும் நிகழ்வு. இப்பொழுது பரிசு வழங்கப்படுகின்றது. முதல் பரிசாக ஆலிமா ரோஸ்மா வல்லிகா அவர்களுடைய கணவர் சதாம் ஹுசைனை பரிசு வாங்க. அவர்களுடைய ரோஸ்மா அவர்களுடைய தந்தை சலாஹுத்தீன் அவர்களை பரிசு வாங்க அழைக்கின்றனர். இந்த பரிசினை நமது ஜமாத் தலைவர் அவர்கள் வழங்குவார். நாரே தக்பீர். அடுத்து நூருல் ஃபர்ஹானா அவர்களுடைய தந்தை முகமது சலீம் அவர்களை அழைக்கின்றேன். இந்த பரிசினை நமது ஹாஜி தீனா இப்ராஹிம் சார் கிருஷ்ணி அவர்கள் வழங்குவார். நாரே தக்பீர். அல்லாஹ் அக்பர். அடுத்து நஜ்மா ஃபர்ஹீன் அவர்களின் சார்பாக முகமது நாசர் அவர்கள் வழங்குவார். எஸ்எம்எம் ஜலீல் அவர்கள் வழங்குவார்கள். பிரதிநிதி எஸ்எம்எம் ஜலீல் அவர்கள் வழங்குவார்கள். அடுத்து ஆலிமா சுமையா அவர்களுக்கு அவர்களுடைய கணவர் சதாம் ஹுசைன் அவர்கள் பெற்றுள்ளார்கள். இந்த பரிசினை நம்முடைய அக்கறை தம்பி ஆசிரியர் அடுத்து இரண்டாவதாக ஆலிமா மதீனா பீவி அவர்களின் சார்பாக அவர்களுடைய கணவர் சையத் ராஜா அலாவுத்தீன் பரிசினை இந்த பரிசை சிராஜுதீன் அவர்கள் வழங்குவார்கள். அவர்களுடைய கணவர் ராஜா தபூரின் அவர்கள் பரிசினை பெற்றுக் கொள்வார்கள். அதனை நமது ஜமாத் தலைவர் அவர்கள் வழங்குவார்கள். நாரே தக்பீர். அடுத்து
ஆலிமா மொய்தீன் ஆகிரா அவர்கள் சார்பாக அவர்களுடைய தந்தை ஆஜா முகமது சாரிக் அவர்கள் பரிசீலனை இந்த பரிசிலை அப்துல் வஹாப் பிரதிநிதி அவர்கள் வழங்குவார்கள்.